நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். தலைப்பு குரங்கும் தொப்பி விற்பனையாளரும். ஒரு காலத்தில் ஒரு தொப்பி விற்பனையாளர் வண்ணமயமான தொப்பிகளை விற்றுக்கொண்டு கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு பயணம் செய்து வந்தார். ஒரு வெப்பமான மதிய நேரத்தில் அவர் காட்டின் வழியாக நடந்து கொண்டிருந்த போது மிகவும் சோர்வாக உணர்ந்தார். அவர் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்து ஓய்வு எடுத்தார். சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டார். அவர் விழித்தபோது தன் தலையில் இருந்த தொப்பியை தவிர மற்ற எல்லா தொப்பிகளும் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் மேலே பார்த்தபோது பல குரங்குகள் மரக்கிளைகளில் அமர்ந்திருந்தன. ஒவ்வொரு குரங்கும் அவரது ஒரு தொப்பியை அணிந்திருந்தது. தொப்பி விற்பனையாளர் கவலையடைந்தார். அவர் குரங்குகளிடம் கத்தினார். ஆனால் அவை அவர் செய்வதையே பின்பற்றின. பின்னர் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர் தனது தலையில் இருந்த தொப்பியை கழற்றி தரையில் எறிந்தார். குரங்குகளும் அவரைப் போலவே செய்து எல்லா தொப்பிகளையும் மரத்திலிருந்து கீழே எறிந்தன. தொப்பி விற்பனையாளர் விரைவாக எல்லா தொப்பிகளையும் எடுத்துக்கொண்டு தனது புத்திசாலித்தனத்தை நினைத்து மகிழ்ச்சியுடன் தனது பயணத்தை தொடர்ந்தார். கதை பொருள்: சமயோசித புத்தி கடினமான பிரச்சனைகளையும் தீர்க்கும். நன்றி.